பல வண்ணங்களை நம்ம கிறிஸ்மஸ் காலங்களில் பயன்படுத்துகிறோம். அதை கிறிஸ்மஸோட நம்ம சம்மந்தப்படுத்திக்கிறோம். இதில் பல நிறங்களும் அதற்கான காரணங்களும் மேற்கத்திய நாடுகள்லேருந்தே துவங்கிச்சு. அதாவது வட யூரோப்பிய தேசங்கள். அங்கே குளிர்காலத்தில் கிறிஸ்மஸ் வரும். குளிர்காலத்தில் அங்கே இருட்டாகவும் அதிக குளிராகவும் இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு பயன்படுத்துகிற வண்ணங்களும் அதுக்குரிய காரணங்களையும் பார்க்கலாம். கிறிஸ்மஸ்க்கு பயன்படுத்துகிற ஒரு நிறம் சிவப்பு. சிவப்பு நிறத்தை கூட நம்ம அதிகமாக கிறிஸ்மஸ் அலங்காரத்துக்கு பயன்படுத்துவோம். இது எதை குறிக்கும் அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆப்பிள் பழத்தை தான் ஜீவ விருட்சமாக வச்சிருந்தாருன்னு பலர் சொல்கிறாங்க. அந்த ஆப்பிள் பழத்தோடைய நிறம் சிவப்பு. இயேசு கிறிஸ்துவை நம்ம பிந்தின ஆதாம் அப்படின்னு சொல்றோம். அதனாலையும் ஏதேன் தோட்டத்துல இருந்த ஆப்பிளோட நிறத்தை நம்ம பயன்படுத்துறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தோடைய நிறம், அந்த வண்ணத்தையும் நம்ம ஒரு சின்னமா பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹாலி அப்படின்ற மர கிளைய வச்சுதான் பல இடங்கள்ல அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த ஹாலி அப்படின்றது எப்பயும் பச்சையா இருக்கும். அதுல சிவப்பு நிற பெரிகள் வரும். அந்த பெரியும் இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தோடைய அடையாளமா இருக்குது. அதை கிறிஸ்மஸ் காலங்கள்ல பயன்படுத்துறாங்க. பேராயர்கள், பிஷப், அவங்களுடைய மேலாடையும் சிவப்பு நிறத்துல இருந்ததுனால பேராயரா இருந்த சென்ட் நிக்கோலஸ், சாண்டா கிளாஸ் இந்த வண்ணத்தை தான் அணிஞ்சிருப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில சிவப்பு வண்ணத்தை பயன்படுத்துறாங்க. குளிர்காலங்கள்ல தீ மூட்டுவாங்க. அந்த தீயோட நிறமும் உள்ள இருக்கிற கங்கு, அதாவது தணலோடைய நிறமும் சிவப்பு. அதனால கிறிஸ்மஸோட அடையாளமா பயன்படுத்துறாங்க. கிறிஸ்மஸ்க்கு பயன்படுத்துற ஒரு நிறம் சிவப்பு. கிறிஸ்மஸ் அலங்காரத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு நிறம் பச்சை. யூரோப்பில் காணப்படுற ஐவி, மிசிட்டோல், ஹாலி போன்ற மரங்கள் எப்பயுமே பச்சையா இருக்கும். இந்த மரத்தோடைய கிளைகளை பெரிய கட்டடங்களை அலங்கரிக்கிறதுக்காக குளிர்காலத்தில் பயன்படுத்துவாங்க. அந்த மரக்கிளைகளை பார்க்கும்போது சீக்கிரத்தில் நமக்கு வசந்த காலம் வரும், எப்பயுமே குளிர்காலம், இந்த நடுக்கம் இருக்காது அப்படின்ற நம்பிக்கை மக்கள் மனசுல இருக்குமா. ரோமர்கள் எப்போதும் பச்சையா இருக்கக்கூடிய மரக்கிளைகளை ஜனவரி மாசத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசா கொடுத்துக்குவாங்களாம். இது நல்ல யோகத்தோட ஒரு சின்னமா இருக்குது அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. ஆதி எகிப்தியர்கள் அவங்களுடைய கொண்டாட்டங்கள்ல, குளிர்கால கொண்டாட்டங்கள்ல பச்சையா இருக்கக்கூடிய மரக்கிளைகளை கொண்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ள அலங்காரம் பண்ணுவாங்களாம். இடைக்காலகட்டத்துல யூரோப்ல பல இடங்கள்ல கிறிஸ்மஸ் காலத்துல கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியா ஏதேன் தோட்டத்து நாடகத்தை நடிச்சு காட்டுவாங்க. அந்த நேரத்துல அவங்க ஏதேன்ல இருந்த ஜீவ விருட்சத்தின் மரமா பைன் மரங்களுடைய கிளைகளை பயன்படுத்துவாங்க. அதுல ஒரு ஆப்பிளை கயிறால கட்டி வச்சு அத ஜீவ விருட்சத்தின் மரம் அப்படின்னு நடிப்பாங்க. இந்த நாடகம் எதுக்கு அப்படின்னா, வேதத்தை பலரால அந்த காலத்துல வாசிக்க முடியாது. அதனால நாடகங்கள் மூலமா வேதத்துல நடந்ததை அவங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க. இதுல பயன்படுத்தப்பட்ட பைன் மரம் தான் இன்ன வரைக்கும் கிறிஸ்மஸ் அலங்காரத்தோடைய ஒரு பொருளா இருக்குது. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கிறதுனால்தான் கிறிஸ்மஸையும் பச்சை நிறத்தையும் நம்ம சம்பந்தப்படுத்திக்கிறோம். கிறிஸ்மஸ்க்கு பயன்படுத்துற ஒரு நிறம் பச்சை. நீலம். கிறிஸ்மஸ்க்கு பயன்படுத்துகிற வண்ணங்கள்ல நீலமும் ஒரு வண்ணம். நீலம் கிறிஸ்மஸ் அலங்காரத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு வண்ணம் நீலம். நீல நிறத்தை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அது நம்ம மேரியோட மேல் ஆடையில் பார்த்துருப்போம். அதுதான் நம்ம பல காலமாக பயன்படுத்திட்டு வர வண்ணம். மேரியை நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். மத்திய காலகட்டத்தில் நீல சாயம், நீல வண்ணம் எல்லாமே தங்கத்துக்கு நிகரான விலையில இருந்தது. பெரிய பெரிய பேர் பெற்ற பணக்கார குடும்பத்துல இருந்த மக்கள் மட்டும்தான் நீல நிற ஆடைகள் வச்சிருந்தாங்க. மேரி அம்மாவை வரையும் போது ஏன் நீல நிற மேலாடையோட வரைகிறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்றதுனால. மேரி அவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா கிறிஸ்து பூமியில வர்றதுக்கு அவங்க ஒரு கருவியா பயன்படுத்தப்பட்டாங்க.
அப்படின்றதுனால அட்வென்ட் காலம், அதாவது வருகையின் காலத்தை திருச்சபையில குறிக்கும் போது அவங்க சில நேரம் நீல நிற அலங்காரத்தை சபைகள்ல பயன்படுத்திட்டு இருந்தாங்க. வானத்தோடைய வண்ணமும் பூமியோட வண்ணமும் நீலம். கிறிஸ்மஸ் அலங்காரத்துக்கு பயன்படுத்துற ஒரு வண்ணம் நீலம். தங்க நிறம், பொன் நிறம், இந்த நிறத்தை கூட கிறிஸ்மஸ் அலங்காரத்துக்கு பயன்படுத்துவாங்க. சூரியனோட நிறமும் வெளிச்சத்தோட நிறமும் பொன் நிறமாக தான் இருக்கும். இது குளிர்ந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப தேவைப்படுற 2 காரியங்களா இருக்குது. குளிர்காலத்துல வெப்பத்தை கொடுக்கறதுக்கு தீ மூட்டுவாங்க. அந்த தீ மஞ்சள் நிறத்துல எரியும், அதாவது பொன் நிறத்துல காணப்படும். குளிர்காலத்துல வெப்பத்தை கொடுக்கறதுக்கு தீ மூட்டுவாங்க. அந்த தீ மஞ்சள் நிறத்துல எரியும், அதாவது பொன் நிறத்துல காணப்படும். குழந்தையா பிறந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு 3 ஞானிகள் வந்தாங்க. அதுல ஒரு ஞானி இயேசு குழந்தைக்கு பரிசா பொண்ணை தான் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அவங்க பின்தொடர்ந்து வந்த நட்சத்திரத்தை வரையும் போதும் நாடகங்கள்ல காட்டும் போதும் பொன் நிறத்துல தான் காட்டுறாங்க. சில சமயம் தங்கத்துக்கு பதிலா வெள்ளி நிறத்தையோ இல்லைன்னா பொன்னிறத்தோட சேர்த்து வெள்ளியையோ சேர்த்து அலங்கரிப்பாங்க. ஆனா பொன்னிறம் தான் நல்ல பிரகாசமா இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு அமைதலாகவும் இருக்கும். பொன்னிறம் இது கிறிஸ்மஸ் அலங்காரத்துக்கு பயன்படுத்தப்படுற ஒரு வண்ணம். கிறிஸ்மஸ்க்கு பயன்படுத்துற ஒரு நிறம் வெள்ளை. வெள்ளை நிறத்தை பலர் கிறிஸ்மஸோட அலங்காரமா பயன்படுத்துவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் பொதுவா குளிர்காலத்துல வரும். குளிர்காலத்துல பல தேசங்கள்ல பனிப்பொழிவு இருக்கும். பனிப்பொழிவு வெண்மையா இருக்கும். அந்த பனி ரொம்ப சுத்தமானதா இருக்கும். அதனால ஒரு பரிசுத்தத்தை குறிக்குது இந்த வெண்மை. அதே மாதிரி சமாதானத்தை குறிக்கிறது இந்த வெண்மை. சண்டை வந்தோடனே வெள்ளை கொடி காட்டுறாங்கல்ல, சமாதானத்துக்கு தான். அதுதான் இந்த வெண்மை. திருவிருந்துக்கு கொடுக்கப்படுற அப்பம், வேஃபர்ஸ் வெண்ணிறத்துல தான் இருக்கும். அது இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தை நம்ம உட்கொள்றதோட அடையாளமா இருக்குது. பாரம்பரிய கிறிஸ்தவ ஆலயங்கள்ல வெண்ணிறத்துல தான் அவங்க ஆல்டர் பகுதியை அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. வெண்ணிற துணியை வச்சு எல்லாத்தையுமே அவங்க மூடியிருப்பாங்க. வெண்மை இது கிறிஸ்மஸ் காலங்களில் பயன்படுத்தப்படுற ஒரு நிறம்.